அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டிவனம் நகராட்சியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகாரியை காலில் விழ வைத்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தவறை செய்வதற்காக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகாரியை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வற்புறுத்தல் சம்பவமானது ஏற்பட்டுள்ளது. அதிகாரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பரிமேலழகன் இணைப்பில் இணைகிறார். பரிமேலழகன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. திண்டிவனம் நகராட்சியில் இளநிலை உதவியாளராக உள்ள பட்டியலர் சமூகத்தை சேர்ந்த அதிகாரியை காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க வைத்த சம்பவம் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில், அதாவது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் வீடியோ சிசிடிவி காட்சி வெளியாகி இப்பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பட்டியலின சமூகத்தை சேர்ந்த முனியப்பன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில கடந்த மாதம் 28ஆம் தேதி திண்டிவனம் 20வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா அலுவலக பணியில் ஈடுபட்டிருந்த முனியப்பிடம் சென்று தனது வார்டில் நடைபெற பணிக்கான நிதியை ஒதுக்க தொடர்பாக கோப்பினை எடுத்து வர கேட்டுள்ளார். அதற்கு முனியப்பன் சரியான முறையில் பதில் அளிக்காமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா முனியப்பனை ஒருமையில் திட்டுள்ளார். மேலும் நகரமன்ற தலைவர் நிர்மலாவின் கணவரான ரவிச்சந்திரனிடம் முனியப்பன் தன்னை தகாத வார்த்தையால் திட்டியதாகவும், தான் கேட்கும் பதிலுக்கு கூறாமல் இருப்பதாக, நான் கேட்டால் யாரிடம் கேட்பது என்று நகரமன்ற உறுப்பினரிடம் கூறியுள்ளார். அந்த பணியை செய்யாமல் இருந்து நகராட்சி ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க ரம்யா ராஜா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். அதன் பின் நகராட்சி ஆணையர் அறைக்கு முனியப்பனை அழைத்து நகரமன்ற தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன் ரம்யா ராஜாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். நகராட்சி ஆணையர் அறையில் நின்றிருந்த முனியப்பன் திடீர் மன்னித்து விடுங்கள் என்று அழுதபடியே கூறி இருக்கையில் அமைந்திருந்த ரம்யா ராஜாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சென்றுள்ளார். இந்த சம்பவத்தை அறிந்த அந்த திமுக மற்றும் அதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் பட்டியலின சமூகத்தை சார்ந்த நகராட்சி அதிகாரியை முனியப்பனை காலில் விழ வைத்து 20வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா மற்றும் காலில் விழ வற்புறுத்திய நகரமன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நகராட்சி ஆணையர் இல்லாத நேரத்தில் அவருடைய அறைக்கு சென்று சட்டவிரோதமாக பயன்படுத்தியுள்ளார் என்று ஏற்கனவே நகராட்சி ஆணையர் அலுவலக அறையில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நகராட்சி மேலாளர் நெடுமாறன் மற்றும் திண்டிவனம் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரகாஷ் ஆகியோருடன் புகார் மொழி அளித்தனர். அந்த அடிப்படையில் விசாரணை அதிகாரிகள் விசாரணை செய்ததில் மன்னிப்பு கேட்டு செல் என நகரமன்ற தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன் கூறிக்கொண்டு இருக்கும் போது பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஊழியர் காலை விழுந்து மன்னிப்பு கேட்டு விடுங்கள் என்று கூறி கதறி அழும் சிசிடிவி காட்சி வெளியாகி திண்டிவனம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பரிமேலழகன்.